வணக்கம். மாலை முர செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தொகுதி உடன்பாட்டில் கையெழுத்திட்டார் ஈஸ்வரன். கோமதேக 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் என கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அறிவிப்பு. திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைந்துள்ளதால் தொகுதியை குறைத்து வாங்கியதாக விளக்கம். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு நானும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் தொகுதி உடன்பாட்டிலே கையெழுத்திட்டிருக்கிறோம். அந்த 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதென்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். புதிய கட்சியின் பெயர் சின்னத்தையும் அறிவித்தார் வி.கே. சசிகலா. அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என அறிவிப்பு. புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். திமுக எனும் தீய சக்தியை வீழ்த்தவே புதிய கட்சி தொடக்கம். சென்னை போயஸ் கார்டனில் சசிகலா ஆவேசம். இந்த திமுக என்ற தீய சக்தி கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த நான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் நானும் 24ஆம் தேதி அம்மா பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு கழக கொடியை அறிமுகப்படுத்தினேன். ஒத்த கருத்து கொண்ட கட்சிகளுடன் வரும் தேர்தலில் கூட்டணி வைத்து போட்டியிடுவோம் என சசிகலா பேட்டி. அஇஅதிமுக வேட்பாளர்கள் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடுவார்கள் எனவும் அறிவிப்பு. அதாவது எங்களுடன் ஒரே கருத்துள்ள கட்சிகள் இணைந்து நாங்கள் செயல்படுவோம். இணைந்து செயல்படுவோம் எல்லாரோடையும். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் 3வது பகுதிக்கு ஒப்புதல் மற்றும் நிதியுதவி வழங்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் 13,077 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட மிக உயர் அனல் மின் நிலையம். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக உற்பத்தியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்ட முன்னோடி முயற்சிகளின் விளைவாக தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையங்கள். அதிமுகவில் இணைந்தார் நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி காளியம்மாள். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவில் இணைந்தது ஏன் என காளியம்மாள் விளக்கம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படாததால் பாலியல் குற்றங்கள் நடப்பதாக கருத்து. காரணம், இந்த கட்சியினுடைய தலைமையை ஏற்றிருக்கக்கூடியவர் ஒரு அடிப்படை குடும்பத்திலிருந்து, ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்து ஒரு தலைமையை எட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலுடைய ஜனநாயக சூழல் இருப்பதனாலையும் ஒரு தமிழனுடைய தலைமையின் கீழ் இயங்குவதற்கான ஒரு எரிவாயு தட்டுப்பாடு விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் மார்ச் 15ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். அனைத்து மாவட்டங்களிலும் மார்ச் 15ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு ஆர்ப்பாட்டம் என
திமுக கூட்டணி அறிவிப்பு. மார்ச் 16 திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சி பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பல்வேறு அறிவுரைகளை வழங்க உள்ளதாக தகவல். திமுகவின் மாநில மாணவரணி செயலாளராக ஈரோடு வீரமணி ஜெயக்குமார் நியமனம். திமுகவில் இப்பதவியை வகிக்கும் முதல் பெண் என்ற சிறப்பையும் பெற்றுள்ளார் வீரமணி. கட்சி பெயர் சின்னம் பயன்படுத்த தடை கோரி பாமக நிறுவனர் தாக்கல் செய்த உரிமையியல் வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பு தாக்கல் செய்த அவசர முறையீடு மனுவை திங்கட்கிழமை விசாரிக்க நீதிபதி ஒப்புதல். நடிகர் ரஜினிகாந்த் பதவி அதிகாரம் எதிலும் ஈடுபாடு இல்லாதவர், எந்த அச்சுறுத்தலுக்கும் பின்வாங்கி இருக்க மாட்டார் என ஆதவர்ஜனாவுக்கு திருமாவளவன் பதிலடி. பதவி அதிகாரம் போன்றவற்றில் பெரிய ஈடுபாடு உள்ளவர் அல்ல, ஆசை உள்ளவர் அல்ல. அவர் அந்த நிலையிலிருந்து முற்றிலும் விலகி நிற்பவர், முதிர்ச்சி அடைந்தவர் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அவர் எந்த அச்சுறுத்தலுக்கும் அஞ்சி தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி இருக்க வாய்ப்பே இல்லை. அது தவறான ஒரு கருத்து என்று நான் கருதுகிறேன். ஆதவர்ஜனா போன்ற அரசியல் முதிர்ச்சி இல்லாதவர்களை கட்சியை விட்டு விலக்கி வைப்பது விஜய்க்கு நல்லது என அர்ஜுனமூர்த்தி கருத்து. ரஜினிகாந்த் குறித்த ஆதவர்ஜனா சர்ச்சை கருத்து தெரிவித்த நிலையில் விஜய்க்கு யோசனை. சசிகலாவின் தீவிர ஆதரவாளராக இருந்த பெங்களூரு புகழேந்தி திமுகவுக்கு ஆதரவு. சமீபத்தில் புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நிலையில் வரும் தேர்தலில் திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய போவதாக அறிவிப்பு. பேச வேண்டிய வசனங்கள் எல்லாம் மேடையில் மட்டும்தான் பேச முடியும், ஆனால் செயலில் திமுக தான். சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற விழாவில் விஜயை மறைமுகமாக சாடிய நடிகர் வடிவேலு. என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும், ஏன்னா பேச வேண்டிய வசனத்தை பூரா மேடெல்லாம் பேசி ஆகணும், பேசிட்டே இரு. ஆனால் செயல்பாடுகள் இருக்க ஒரே ஒரு கட்சி திமுக தான். விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி மதுரை அமர்வில் முறையீடு. மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுப்பதாக நீதிபதிகள் அறிவுறுத்தல். விளாத்திக்குளம் அருகே +2 மாணவியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்க வந்த கனிமொழி எம்பியில் பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதம். சம்பவம் நடந்த 3 நாட்கள் ஆகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாதது ஏன் என அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு ஆவேசம். வேடநத்தம் மாணவி கொலை வழக்கில் விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள். தூத்துக்குடி விமான நிலையத்தில் திமுக எம்பி கனிமொழி உறுதி. ஏடிஎஸ்பி தலைமையில் 4 டிஎஸ்பிகள் 6 இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காகவே தனிப்படையாக அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. குற்றவாளிகள் நிச்சயமாக விரைவிலே கைது செய்யப்படுவார்கள். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கு. ஏற்கனவே 10 பேரை பிடித்து விசாரணை நடத்திய நிலையில் தற்போது 12ஆம் வகுப்பு மாணவரிடம் போலீசார் தீவிர விசாரணை.
திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே மாணவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் 8ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. விளையாட்டின் போது ஏற்பட்ட தகராறால் விபரீதம். கும்மிடிப்பூண்டி அருகே 42 வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் 3 பேர் கைது. கும்மிடிப்பூண்டி அனைத்து மகளிர் காவல் போலீசார் நடவடிக்கை. தமிழகத்தில் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பது பற்றி மாநிலங்களவையில் இன்பதுரை எம்பி ஆவேசம். தினம் தினம் நிர்பயா சம்பவங்களை எதிர்கொண்டு வரும் தமிழ்நாடு சீரியஸ் கண்டிஷனில் இருப்பதாக வேதனை. பாதுகாப்பு இல்லாத நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. பெண் காவலருக்கு கூட இல்லை. விருகம்பாக்கத்தில் ஒரு பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை, பத்திரிகையாளர்களுக்கு இல்லை. இல்லை இல்லை இல்லை, பாதுகாப்பு இல்லை. பத்திரிகையாளர் தாக்கப்படுகிறார்கள். சட்டம் ஒழுங்கு கிலோ என்ன விலை என்று கேட்கிற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது. பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்கிறார், இதுவரை எஃப்ஐஆர் போடல. இதெல்லாம் யார் கேட்பா என்றால் டிஜிபி கேட்கணும். இந்தியாவின் வெளியுறவு கொள்கை எவ்வளவு ஒருதலைபட்சமாக மாறியுள்ளது என்பதற்கு ஐநா தீர்மானம் மீதான இந்திய முன்மொழிவு ஒரு சான்று என ப. சிதம்பரம் சாடல். ஈரானுக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவும், அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதை கண்டித்து தீர்மானத்திற்கு மௌனமும் காக்கப்பட்டது ராஜதந்திரமாமா என காட்டமாக கேள்வி. விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்ற நடிகை த்ரிஷா செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் எதுவும் அளிக்காமல் மௌனமாக கடந்து சென்றார். காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை மே 31ஆம் தேதிக்குள் அமல்படுத்துமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திட்டத்தை அமல்படுத்த தவறினால் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாயை சுற்றுச்சூழல் பாதிப்பு இழப்பீடாக டாஸ்மாக் நிர்வாகத்திடமிருந்து வசூலிக்க உத்தரவிடப்படும் என்றும் எச்சரிக்கை. புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திட்டவட்டம். தட்டுப்பாடு பெட்ரோல் டீசல் இப்போ இல்லை. ஏதோ ஒரு வதந்தியில் வந்து இப்போ அந்த எல்லா பெட்ரோல் பம்பு போட்டு நிறைய ஆரம்பிச்சிடுது. அது இல்லைன்றது நம்ம மத்திய அரசு என்ன சொல்லியதோ அந்த எரிவாயு சம்பந்தமாக அது கடைபிடிக்கிறோம் பாண்டிச்சேரி. புதுக்கோட்டை மாநகரில் செயல்பட்டு வந்த 11 பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டதால் எரிபொருள் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதி. ஆட்டோ, இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்ட வாகன ஓட்டிகள் 2018 தூத்துக்குடி சென்ற விமானத்தில் தமிழிசையை நோக்கி பாஜகவுக்கு எதிராக முழக்கமிட்ட மாணவி கைதான விவகாரம். காவல்துறையினருக்கு எதிரான மாநில மனித உரிமை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். நிதி நிறுவனம் நடத்தி மோசடியில் ஈடுபட்ட நியோமேக்ஸ் சொத்துக்கள் விற்பனை விவகாரத்தில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மீது நீதிபதிகள் அதிருப்தி. 7000 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் விற்பனைக்கு தயாராக உள்ளதாக அரசு தரப்பில் மதுரை கிளையில் அறிக்கை தாக்கல். அகில இந்திய பசும்பொன் முன்னேற்ற கழகம் தலைவர் AM மூர்த்தி அமலாக்கத்துறையால் கைது. 25 கோடி ரூபாய் சட்டவிரோத பண பரிமாற்ற புகாரில் நடவடிக்கை. திமுக நிர்வாகி தூண்டுதலின் பேரில் உணவகம் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. தேனி வடக்கு மாவட்ட திமுக மாணவரணி செயலாளர் உட்பட 4 பேர் கைது. பெரம்பலூர் அருகே மூதாட்டியை தாக்கிவிட்டு வீட்டிலிருந்த 25 சவர நகையை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம கும்பல். முகமூடி மற்றும் டவுசர் அணிந்து இரவு நேரங்களில் உலாவரும் கொள்ளையர்களால் பொதுமக்கள் மத்தியில் பீதி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நடந்த மஞ்சுவிரட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை அடக்குவதற்கு முயன்ற காளையர்கள். காளைகள் முட்டி தூக்கியதில் மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர்கள் உட்பட 48 பேர் காயம்.
பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு கண்டனம். நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தி எம்பிக்கள் முழக்கம். सदन की पवित्रता को समाप्त कर रहे हैं और अगर आप प्रश्नकाल नहीं चलाना चाहते, नियोजित गतिरोध पैदा करना चाहते हैं, सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है. சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் காங்கிரஸ் கட்சியினர் நூதன போராட்டம். சிலிண்டரை பாடையில் ஏற்றி ஊர்வலமாக எடுத்துச் சென்று மத்திய அரசை கண்டித்து முழக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,19,200க்கு விற்பனை. கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 14,900க்கு விற்பனையாகிறது. எம்ஜிஆர் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்ததற்கு வருத்தம் தெரிவித்தார் தெலுங்கு நடிகர் ராஜேந்திர பிரசாத். எம்ஜிஆர் மீது அவதூறு பேசும் அளவுக்கு தைரியம் தனக்கு இல்லை என்றும், விளையாட்டாக கூறியது விபரீதமாகிவிட்டது என்றும் வீடியோ வெளியிட்டு விளக்கம். தமிழ் சினிமா கடவுள் எம்ஜிஆர் சார் பத்தி சும்மா ஜாலியா பேசும்போது ஒரு வார்த்தை மிஸ் ஆயிட்டு வந்துருச்சு. அது இப்போ யார் பண்ணாங்க தெரியாது, வேணும்னு பெருசு பண்ணி விட்டாங்க. நீங்க யாராவது ஃபீல் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி, இனி வாழ்க்கையில எப்பவுமே அந்த மாதிரி நான் பேச மாட்டேன்.